ராம் யோகா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அது எங்களுக்கு இது ஒரு ட்ரீம் வந்து எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப பெரிய ஆசை. பெரிய இது அது ஒரு ஆசையோட இது ஒரு ஆசை. ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது. அதுதான் எனக்கு இது ஒரு எனக்கு ஆசை. ஒண்ணு சொல்லிட கூடாது அப்பா. எனக்கு என்ன அப்படி என்னன்னா நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும் என்னன்னு. நம்ம வந்து நம்ம சேனல்ல புதுசா இருந்துச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன வீடியோ அப்படின்னா நம்ம இருக்கு படமே ஓகே. என்னோட வீடோட அப்டேட் நிறைய பேர் கேட்டீங்க. அதை வச்சு இது வந்து ராம் யோகா இல்ல, மகிழ் இல்லம்லாம் கிடையாது. மகிழ் இல்லம் அது ஒண்ணு போதும் பெருசா. இது வந்து ராம் யோகா இல்லம். இதோட அப்டேட் தான் எனக்கு பார்த்து போறீங்க. ஃப்ரெண்ட் சைடு வந்துருங்க. எங்க அப்பா இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்காக அந்த வீட்டையும் கட்டி இந்த வீட்டையும் கட்டி எங்க அப்பாவை காமிக்கவே மாட்டேங்க நிறைய பேர் சொல்றீங்க. அப்பா அங்க ஹாய் சொல்லிருங்க. ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்பதாப்பா வந்தோம். கால் முத்து போங்க போகல. சரிங்கப்பா, நீங்க மட்டும் கரெக்டா கட்டு வரீங்க டாடி. இங்க உள்ள போ, இங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதான் தள்ளி வீடு, என்னோட வீடு. ஓகே, இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இப்பதான் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மண்ணெல்லாம் இறக்கி முடிச்சாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா போர்ட்டிகோ, கார் பார்க்கிங். இவ்வளவு பெரிய கார் பார்க்கிங் இருக்கா நம்ம இதுக்கு? இந்த வீட்டுக்குள்ள கார் பார்க்கிங் தேவையில்லை. இது போர்ட்டிகோ, ஒரு குட்டியான மினி போர்ட்டிகோ. இந்த வீடு எத்தனை சென்ட்ல கட்டுறோம் அப்படின்னா 2.5 சென்ட் மேக்ஸிமம் 3 சென்ட் வந்துடும். சுற்றி முத்தி 3 சென்ட்ல இந்த வீடு கட்டுறோம். ஹால் வந்து கொஞ்சம் பெருசாவே போட்டுருக்கோம். இதான் பாத்தீங்கன்னா ஹால். இப்படியே உள்ள வழியில அப்படியே ஹாலு. நம்ம வீடு பாத்தீங்கன்னா அந்த சைடு வாசல். அதை காமிச்சு இந்த சைடு என்ன வாசலா? கிழக்கு பார்த்த வாசலா. இது 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 தெற்கு பார்த்த வாசல். இது மேற்கு பார்த்த வாசலாம். அந்த வீடு எனக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? அது வடக்கு பார்த்த வாசல். ஒரு இது இப்படி பார்த்தானே இருக்கு. எங்களுக்கு தெற்க வடக்க கிழக்கு மேற்கு எனக்கு தெரியாது. எனக்கு புத்தி மதிப்பா சொல்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹால். இங்கனக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா டிவி வச்சுக்கலாம். அங்க இல்ல, எங்கிட்டு இருக்கும் இந்த சைடு. இதுதானே உள்ள வருது. ஆமா, உள்ள வர்றது. அங்க ஜன்னல் வந்துரும். இங்கதான் டிவி வைக்கணும். இங்கிட்ட ஒரு ஜன்னல், அங்க வந்து சோபா போடுறது. உள்ள வந்தோம்னா இங்க சோபா. அது அதனாலதான் அங்க இருக்கிற மாதிரி இருக்க கூடாது, இங்கிட்ட வைக்க சொன்னேன். இந்த சைடு டிவி போட்டு இங்க சோஃபா போட்டுக்கலாம். சோஃபாலாம் போட்டுக்கலாம். இங்க யார் இருக்க போற? வாடகைக்கு தான் விட போறேன் ஆக்சுவலி. அதனால எங்களோட பின்காலத்தில் என் மைய வீட்டை விட்டு வெளியே போற ராஸ்கல்களா, அயோக்கிய ராஸ்கலா, வெளியே போங்கடி. இல்ல கேட்கும், வெளியே போங்கடி அயோக்கிய ராஸ்கல் 2 இருக்க வேணாம். போய் என் பொண்டாட்டிக்கு எனக்கு நீங்க தொல்லையா இருக்கீங்கன்னு சொல்லுவேன்ல. அப்போ வந்து இந்த வீடு எங்களுக்கு நாங்க வந்துருவோம். அவன் டிஸ்டர்ப் பண்ணாம, அவன் எதுவும் தொந்தரவு பண்ணாம வந்துட வேண்டியது. வேற என்ன பண்ண? அதுக்காக அந்த வீடு கட்டிக்கிறீங்க. ஆமா, எப்படி தட்டி விட்டுருவாங்கன்னு தெரியும். அதனால சரின்னு வந்தாச்சு, நம்மளே கட்டிக்குவோம். இல்ல, நம்ம ஒதுங்கிக்கிறது நல்லது. இது வந்து அப்படியே அத்தை வச்சுட்டு போறாங்க. அப்படியாம கொடுமைக்காரி மாதிரியா எங்க அத்தை வர போறாங்க. ஓகே, இது வந்து ஹாலு. இதுல வந்து நம்ம வந்து இது எத்தனைக்கு எத்தனைன்றதுலாம் எனக்கு தெரியாது. அதனால பெரிய ஹால் தான். நான் உங்களுக்கு ஃபுல்லா அந்த மூலையில இருந்து ஃபுல் வியூ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கடுத்து இப்படி தானே பார்க்க அப்படியாமா இது இது இந்த இதுக்குள்ள இப்படியே போனோம்னா இது பாத்தீங்கன்னா கிச்சன். 10க்கு 10 கிச்சன். கிச்சன் வந்து ரொம்ப குட்டியா தான் போட்டிருக்கோம். ரொம்ப பெருசா போடாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசலாம். ஷார்ட்டா இந்த கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு ஏத்த மாதிரி, கிழவன் கிழவிக்கு ஏத்த மாதிரி சின்ன கிச்சன். ஒரு பக்கெட்டா ஸ்லாப் வரும், ஒரு சைடு சிங்க். இப்பயே ராமன் தான் சமைக்கிறேன் அடிக்கடி. வயசாச்சா சுத்தமா எந்திரிக்க மாட்டேன். ராமன் தான் சமைக்கிறேன். ஓகே தான். அதுக்கடுத்து இந்த பாதை எப்படி இப்படியா? அது இல்ல, இங்கதான் ரூம். இப்ப பெருசா போட்டு ரூம் மட்டும் பெருசா போட்டுருக்கு. இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள என்ட்ரன்ஸ். இப்போ பெரிய ரூம், ஒரே ரூம். இது 2 ரூம் போடலாமான்னு கேட்டாங்க. 2 ரூம்லாம் வேணும், ஒரே ரூம் போட்டு முடிச்சுவோம். 2 ரூம் போட்டு எதுக்கு இது இடசல் படசலா இருக்கு? ஒரே ரூம் நெட்டு பத்தியா போட்டுருக்கு. இங்க இருந்து இதுக்கு எப்படி? இது எவ்வளவு லென்த் இருக்கும்? கணக்கு அளவர் தான் தெரியும். பெரிய ரூம் தான், நல்ல மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி நல்லா இருக்கும். ஒரு பக்கெட் கட்டில போட்டாலுமே இடம் இருக்கும், பீரோல வச்சுக்கலாம். கிட்ட இது ஃபுல்லா
இந்த பக்கத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கிறது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம். வயசான காலத்துல உனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்க போறாங்க. அந்த இடத்துல வந்து உள்ள அங்கிட்டு பள்ளனன்றது படிக்கட்டு கீழே வந்து இங்கிட்டு இருந்து பாத்ரூம் போகுது. இதுல இருந்து பாத்ரூம். இதுல ஒண்ணு வந்து நாங்க பிளான் பண்ணது உள்ள வச்சு படி போட்டுடலாமான்னு யோசிச்சோம். அப்புறம் யோசிச்சு பார்த்தோம் மேலே எடுத்து வீடு எடுக்க போறோம். 2 வீடு தான் வரப்போகுது. 2 பேக்ஸ் 3 எதை வேணாலும் பண்ணலாம். 2 வீடு சப்போஸ் மேலே 2 வீடு கட்ட போறோம்ல, அதை தொடர்ந்து உள்ள வந்து போகணும் அவங்க. அதனால அது நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் எப்படி வெளியே இருக்கு அந்த மாதிரி பிற்காலத்தில் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு நல்லா இல்லை. உள்ளே வந்துட்டு மேலே வெளியே இருந்துட்டு வெளியே போயிடுவாங்கல்ல, அதுக்காக தான் வெளியவே பார்த்தீங்கன்னா படி போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலைலாம் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த மண் பெரிய இத்தனை நாச்சுமா ஆயிடுச்சு. 1 மாதம் இருக்குமா? 1 மந்த் ஆச்சு. இது கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துச்சு? 60,000க்கு மேலே. 60,000க்கு மேலே வந்துச்சு இந்த மண் எங்களுக்கு. ஆக்சுவலி இதுவே கீரமங்கலத்துல கூட எல்லாம் ஒரு கணக்கு தான். ஒரே ஏதாவது வருமா? அங்கே நம்ம டபுள் மடங்கு ரேட் வருது சில விஷயங்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் போரும் போட்டாச்சு. போர் வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே போரா போறோம். ஆமாம், ஒரே வீட்டுக்கா. சிவா இந்த வீடு எனக்கு எங்க அப்பாக்கா சொல்றாரு எங்க அப்பா. அவருக்கு தான் அவர் கட்டி கொடுக்கறது அவரோட பேர்ல நினைச்சதுக்குதுல, அதுவே போதும், அதுவே நல்லது. மேல வீட்டு எடுத்து சொல்லிடுறேன். போர் வந்து 3 பேர் சேர்ந்து சிவாவும் மது நாங்க 3 பேரும் அமௌண்ட் போட்டு போர் போட்டு. எங்க போர் அந்த சைடு இருக்கு. இந்த சைடு இருக்கு வீட்டுக்கு பின்னாடி. அந்த பைப்பு போதா, அந்த பைப்பு கிட்ட இருக்கு. அங்க இருக்கு போர். மேலையும் போவோம், அப்படியே கீழே வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வருது கனெக்ஷன். போரும் போட்டாச்சு. போர் போட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு. போர் தான் இப்போ வந்து நான் எப்படி சொல்றது, நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்க அம்மாட்ட சொல்லி கேட்கணும், போர் போட்டால் நல்லது மாதிரினா தெரு பைப்பு தண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணி இப்போ வரைய. இப்போ எத்தனை சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு கட்டுவேன், இந்த இடம் எனக்கு அப்படிலாம் எங்கள் அம்மா எனக்கு சொன்னது கிடையாது. எனக்கு ஒரு அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு இடம் கிடந்துச்சு. அந்த சென்று தான் எனக்கு தர போறேன் கல்யாணம் பண்ணிட்டுனா. ஆனால் என் கல்யாணத்தை இந்த இடத்த வித்துட்டு தான் பண்ணுவாங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல, வேற லெவல். ஆனால் இப்போ அந்த இடம் இருந்துச்சுன்னா எத்தனை எவ்வளோ லட்சத்துக்கு போகும் தெரியுமா? ரோடு வேற வந்துருச்சு, பைபாஸ். சரி ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து போனதை பேசாத. அதை விட வந்து மெயின்ல எங்களுக்கு இடம் கிடந்துச்சு. அந்த இருக்காரு பாரு பழனிக்குமார், வித்துட்டாரு. அவ்வளோ பெரிய இந்த இடத்த காமிச்சா எங்க அம்மாட்ட காமிச்சு, அந்த கடையில இருந்து ஃபுல்லா நம்ம இடம் தான். எங்க அப்பா இருக்காருல ஃபுல்லாதே வித்துட்டு இப்படி மழை வர போது அதான் காத்து ரொம்ப அடிக்கும். இப்போ அதை சொல்லிக்கிறேன், நாங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்து எப்பயுமே எங்க போருன்னு போட்டதே இல்லை. இப்போ நான் கல்யாணம் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு போர் போட்டு? 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் இருக்கும். இப்பதான் ஒரு 8 மாசம் 7 மாசம் இருக்கும். வந்து தண்ணி இல்லல, என்ன போர் போட்டுறோம் கேட்டு முடிவு பண்ணி இவ 20,000 நான் 20,000 சங்க 20,000 60,000 போட்டு எங்களுக்கு அவ்வளவுதான் போர் போட்டு இறக்கியாச்சு. இப்போ வந்து 3 வீடுக்குமே தண்ணி எல்லா வசதியுமே சூப்பரா இருக்கு. அது பிரச்சனை கிடையாது. இங்க வந்து இப்பயே இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ்க்குலாம் வந்துட்டு அது தெரியுமா வாடகைக்கு. எனக்கு இந்த வீடு கொடுத்துரு வேமா கட்டி, என்னை பாக்குற எல்லாருமே வேமா கட்டுங்களா, வாடகைக்கு தானே வீடு கிடைக்க மாட்டேங்குது. கட்டிடலாம், கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்ட போறோம். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கட்ட போறோம். இப்போ வந்து என் சேனல்ல வர அமௌண்ட் அப்படியே இந்த வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துருக்கேன். அது ஒரு 15,000 20,000 வருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன எஃபெக்ட் போட்டு எங்களோட 2 சேனல்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் வருது. அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ரொம்ப நான் எதிர்பார்க்கல. ப்ரமோஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. போன மாதம் ரொம்ப லாஸாக இருந்துச்சு. போன மாதம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனே வரல. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொமோஷனுக்கு நல்ல பேமெண்ட்டு, அதுவே போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இருந்தால் கூட போதும். என்னடாமா இந்த மாதிரி இந்த வீட்டை பாதி கட்டிக்கலாம், பாதியாக இறக்கி பாதியாக கட்டலாம். எங்களுக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு அக்கா வந்து ப்ரொமோஷன் பண்ணி பேமெண்ட் வந்து நல்ல பேமெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தாலும் போதும், கடவுளே கர்த்தரே அப்படின்ற மாதிரி போதும். ஓகே, இப்போ வீட்டோட பார்த்துக்கலாம். வீடு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேபி ஒரு 2 இயர்ஸ் சாமி ரூம் இல்லைன்னு கேக்குறா. இந்த வீட்டை 2 வருஷம் ஆயிடும். 2 இயர்ஸ்ல முடிக்கிற மாதிரி இதையுமே நான் வந்து பெருசா தான் பால் காட்சி பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளா பண்ணுவேன். 2 மாடி அதே மாதிரி நம்ம வீட்ல எப்படி போட்டுருக்கோமோ அதே மாதிரி, பட் மேல சீட் இல்லாம இதுல வந்து காங்கிரீட்டை போட்டு நிப்பாட பண்ண போறோம். 2 வீடு. இந்த வீடையுமே பால் காய்ச்சி பெருசா தான் பண்ணுவோம். பத்திரிக்கை வந்து சிம்பிளா அடிச்சு பெருசா அந்த நம்ம மகிழ்ச்சி இல்ல மாதிரி கிராண்டா பண்ணுவோம். ஆனா அதையுமே கொஞ்சம் மினிமமா பண்ணுவோம். எல்லாத்துக்கும் சொல்லுவோம், இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் சொல்லுவோம், சொந்த பந்தம் இவங்க சொந்த எல்லாத்துக்குமே சொல்லுவோம். கண்டிப்பா அதையும் பெருசா தான் பண்ணுவோம். என்னோட உயிர் இருக்கிற வரைய எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வீட்டோட அப்படியே அடுத்து கொஞ்சம் எழுந்த உடனே உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெரியும். என்னராமா இன்னும் ஒரு வாரத்துல எழுப்பிடலாம். ஒரு வாரத்துல
எழுப்பிடுவாங்க. எழுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் வியூ எப்படி இருக்கு, கட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத அப்புறம் காமிக்கிறோம். நிறைய பேர் இந்த வீட்டை அப்டேட் பண்ண சொல்லி சாமி ரூம் கேட்பாங்க. கண்டிப்பா சாமி ரூம் காட்டலன்னு. என்னது சாமி ரூமுக்கு ஷோகேஸ் தான் சாமி ரூம். இதானே அது கிச்சன் அடி. சாமி ரூம் இல்ல, சாமி ரூம் இல்ல, அது வந்து அப்படியே ஷோகேஸா நம்ம வீட்டுல பீர் அது இப்படிதான் ஹாலில் தான் வைக்க போறோம். ஏதோ ஒரு மூலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மூலையில அந்த சாமி இருக்கிற மூலையை பார்த்து இது மட்டும் வச்சுக்கோ. பாத்ரூம்லாம் கரெக்டா கட்டியாச்சு. இப்ப நம்ம வந்து வைக்க போறது இல்ல, வாடகைக்கு வரவங்க அவ்வளவு சின்ன ஸ்லாப் மாதிரி போட்டு கொடுக்கும். அவங்க வந்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லனா நம்ம மரத்திலே ஒன்னு பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணிடுவோம். அத வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் இப்போ வந்து செலவு இதுல குறைச்சு பண்றது தான் நல்லது. நல்லா இருக்கு. அதே மாதிரி தரமா தான் பண்ணுவோம். ஆமா, அதை வந்து குவாலிட்டியை கம்மியாலாம் போட மாட்டேன். நம்ம இருக்கணும் 50 வருஷத்துக்கு வீடு தாங்கணும்னா அது தகுந்த மாதிரி மரத்துல போட்டுறணும். அவனுக்கும் இந்த வீடு சொந்தம். இப்போ எனக்கு ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை பிறகு அதுக்கு இது கொடுத்துடலாம். அத மாதிரி தான். பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுத்துடலாம். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணி கொடுத்துடலாம். இல்லை இன்னொரு இடம் வாங்க போறோம், அதுவும் ஒரு பிளான் இருக்கு. அதுவும் நாங்கள் அப்டேட் பண்றோம். எதா இருந்தாலுமே உங்களுக்கு அப்டேட் பண்றோம். நல்லதே நினைக்கிறோம், நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாருக்குமே நல்லது நடக்கும், அவ்வளவுதான். இதாங்க வீடோட அப்டேட். இது வந்து இன்னும் 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா செவர் கட்டிடுவாங்க, கீழே தர போட்டுருவாங்க. தர போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு வியூ தெரிய ஆரம்பிச்சிடும். அதை ஏன் நாங்க இந்த வீட்டை அப்டேட் பண்ணவே மாட்டீங்க, ஏன் என்கிட்ட எல்லாம் காமிக்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. இந்த குழி ரொம்ப கடந்தனால நான் காமிக்கல, மண்ணை ஏத்துறதுனால உங்களுக்கு வீடியோ காமிக்கலாம் தான். இதுதான் ரோடு, அந்த இடத்துல வண்டி நிக்குதுல, ரோட்டு மேல இவ்வளவு தூரம் ஏத்திருக்கோம். மெயினே இதுதான். நம்ம ஒரு 20 வீடு தள்ளி இருக்கிறோம், அவ்வளவுதான். கம்பி கட்டிக்கிருக்கா, அது வந்து அந்த படிக்கட்டுக்கு. இந்த விதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம், நல்ல வீடு இருக்கும், சூப்பரா இருக்கும். 2 மேல ஒரு வீடாவது எடுத்துடணும். 2 வீடு கம்பல்சரி பால் காய்ச்சுவோம். ஒரு வீடாதான் பால் காய்ச்ச மாட்டேன். 2 வீடு எப்படி அந்த வீட்டை நான் அப்படி இது மாதிரிதான் கட்டி பால் காய்ச்சுவேன்னு சொன்னோம், அதே மாதிரி இந்த வீட்டை கட்டி பால் காய்ச்சுவேன். அது கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாழ்த்துங்கள். நெக்ஸ்ட் இந்த கொஞ்சம் எழுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும். அதை நான் வந்து வியூ கண்டிப்பா லாஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு வேற எங்களுக்கு நின்றுட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா? இது எனக்கு சொந்த வீடு, நம்ம கட்டுற வீடுல நிற்கும் போது அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு, அடுத்த வீடு கட்ட போறோம். அடுத்த வீடு வந்து கம்பி கட்ட சொல்லிட்டேன், கம்பி கட்டி கல் வேற சொல்லிட்டேன். ஆனால் அன்னைக்கு வரல, மழை பெஞ்சனால. கல் வந்துடும், சீக்கிரமா வந்தாக்கெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எங்களை விஷ் பண்ணுங்க. இந்த வீட்டையும் மகிழ் நில மாதிரி கட்டி முடிக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிறைய உடல் ரீதியா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு, வந்தாலும் பரவாயில்ல. இப்ப ராமனுக்கு நிறைய பேர் கிடைக்க எப்படி இருக்குன்னு சரியா பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆனாக்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டேன்ல. நாளைக்கெல்லாம் தரமான வீடியோ. நாளைக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபேமிலி, நம்மளோட இன்ஸ்டா, யூடியூப் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே வராங்க. எல்லாருமே எந்த ஊரு? வீடியோவா எடுத்து தள்ளுறோம். நாகர்கோவில் போறோம். நாகர்கோவில் நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து நாகர்கோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். ஆமாம், ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ட்ரிப்பு. இது வந்து 2 நாளைக்கு செம்ம ஃபன்னாக இருக்க போது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, கண்டிப்பா வாங்க. நம்ம சேனல் புதுசா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடலாம் இன்ட்ரஸ்டிங்கா சொல்லுங்க. இதுல இந்த வீட்ல வந்து ஏதாவது டிஃபரெண்டா எது பண்ண சொல்லலாம்னு கமெண்ட்ல பண்ணுங்க. ஆமா. ஓகே, பை.